நேற்றுக்கு பூஜை போட்டு இன்றைக்கி வந்து ஷூட்டிங்கும் தொடங்கிட்டாங்க. ஏப்ரல் அதாவது வந்து 14ஆம் தேதி 2027 சம்மருக்கு பிளான் பண்ணுறாங்க. கமலுக்கு ஏதாவது பிரச்சனைனா முதல் ஆளாக ரஜினி தான் போய் நிற்பார். ரஜினிக்கு ஏதாவது பிரச்சனைனா முதல் ஆளாக கமல் தான் வந்து நிற்பார். போட்டி நடிகர்கள் வந்து நண்பர்களாக இருந்திருக்கிறாங்களா அப்படின்னா இவங்க இருக்கிறாங்க. ஸோ 8 பாட்டு அப்படின்னும் போது 8 பாட்டுக்கான கதையா அது அப்படின்னா, நான் ஆரம்ப காலத்தில் ரஜினி மேடையில் ஏறி பேசினா ரஜினிக்கு பேசவே தெரியாது, திக்குவார், திணறுவார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டாருங்கிற அந்த அந்தஸ்து இருக்குது பார்த்தீங்கன்னா, தனக்கு மட்டும்தான் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு கேரக்டர். சமீபத்தில் சில அரசியல் நிகழ்வுகள்லாம் நம்ம பார்க்குறோம். சம்பந்தமே இல்லாமல் ரஜினியை வந்து டார்கெட் பண்ணி ரஜினியை பற்றி நிறைய நெகட்டிவாக விஜய் அவர்களை வாழ்த்தலையா பிறந்த நாளுக்குன்னு கேட்கும்போது வாழ்த்தியாச்சு பேசியாச்சு அப்படின்னு சொல்கிறார். அப்படின்னு என்ன அர்த்தம்னா ஃபோன் பண்ணி பேசியிருக்காரு. ஹலோ காந்த மீடியா நேயர்களே, நான் உங்கள் விஜய் யாமினி பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு நம்ம கூட பாலாஜி பிரபு சார் வந்திருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கம்மா. சினிமாஸ்ல நிறைய சேஞ்சஸ் வந்துட்டு இருக்கு. பட் அதையும் தாண்டி வந்துட்டு இப்போ ரஜினி அவர்களோட படம், ரஜினி சாரோட வந்துட்டு 173 ஃபிலிம் வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேள்விப்படுறோம். இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ரஜினி அவர்களுடைய படம் அப்படிங்கிறத விட வந்து பார்த்திங்கன்னா 75 வயசில் பார்த்தீங்கன்னா ரஜினி நடிக்கிறார், அதுவும் ஹீரோவாக நடிக்கிறார் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். அதே எனர்ஜியோட ரஜினி வந்து இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹீரோவாக நடிக்கிறார். ஆக்சுவலி பார்த்திங்கன்னா இந்திய சினிமாலே பார்த்திங்கன்னா ஒரு 75 இயர்ஸில் வந்து எந்த நடிகருமே வந்து இவ்வளோ கரிஷ்மாவோட இவ்வளோ பெரிய வியாபாரத்தோடு வந்து நடிக்கல. பெரிய ரசிகர்கள் கூட்டம். ரஜினி படம் அப்படின்னா கிட்டத்தட்ட 70களில் வந்து எப்படி இருந்ததோ அதே மாஸ் வந்து இன்றைக்கும் வந்து ரஜினி படத்துக்கு இருக்குது. ஸோ இந்த படத்துக்கு பொறுத்த வரைக்கும் ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, இது வந்து கமலஹாசன் வந்து தயாரிக்கிறார், ராஜ்கமல் சார்பாக அந்த படத்தை தயாரிக்கிறார். இந்த படத்தில் வந்து ரஜினி நடிக்கிறார். ரெண்டு பேருமே வந்து பார்த்திங்கன்னா போட்டி நடிகர்கள். ரெண்டு பேருமே ஒரே காலகட்டத்தில் சமகாலத்தில் சினிமாவுக்கு வந்து பயங்கரமான போட்டி நடிகர்களாக பார்க்கப்பட்டவங்க. ஆனால் அவங்களுக்குள்ளே இருந்த அந்த நட்புங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கு வரைக்கும் தொடர்ந்துக்கிட்டு இருக்குது. ஸோ கமல் சார் வந்து தக் லைஃப்லாம் எடுத்த வகையில் பார்த்திங்கன்னா அவர் கிட்டத்தட்ட ஒரு 180 கோடி 200 கோடி நஷ்டமாயிடுச்சு அந்த படம் எடுத்த வகையில். ஸோ அந்த நஷ்டத்தை ஈடுகட்டுறதுக்காண்டி தான், கமலுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காண்டி தான் ரஜினி வந்து இந்த ப்ராஜெக்டே பண்ணி கொடுக்குறாரு. இந்த ப்ராஜெக்ட் இது அனௌன்ஸ் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. ஏன் இப்போ சென்ற வருடம் அனௌன்ஸ் பண்ணப்பட்ட ப்ராஜெக்ட் இந்த 173. ஸோ முதல்ல இது வந்து சுந்தர் சி டைரக்ட் பண்ணுறதா இருந்தது. அப்புறம் சுந்தர் சி மாற்றப்பட்டு பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து அதுக்கு முன்னாடி KS ரவிக்குமார் டைரக்ட் பண்ணுறதா இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டான் பட டைரக்டர் இருக்கார்ல சிபி சக்கரவர்த்தி, அவர் அந்த ப்ராஜெக்டை பண்ண வேண்டியது. அது அனௌன்ஸ்மெண்ட்லாம் கூட பண்ணாங்க ஜனவரியில், இந்த படத்தை பண்ண போகிறது சிபி சக்கரவர்த்தின்னு. அப்புறம் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அஸ்வத் மாரிமுத்து வந்து டைரக்ட் பண்ணுறாருன்னு பூஜையும் போட்டாங்க. இன்னையிலேருந்து ஷூட்டிங்கும் வந்து படத்துக்கு தொடங்கிட்டாங்க. இந்த படத்துக்கு வந்து தர்மன்ற கதை நேம் வந்து வச்சுருக்காங்க. ஸோ அந்த பேரே வந்து நல்ல கேட்சியாக இருக்குது. தர்மன் அப்படின்னும் போது நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு எனர்ஜி உள்ள ஒரு நேமாக இருக்குது. ஈஸியாக எல்லாத்துட்டையும் ரீச் ஆகிற ஒரு தலைப்பாக இருக்குது. இன்னொரு ஸ்பெஷல் விஷயம் என்னென்னா, தர்மதுரைன்னு ஒரு படம் ரொம்ப நாளைக்கு முன்னாடி, கிட்டத்தட்ட எனக்கு இது 80களில் நடித்தார்னு நினைக்கிறேன் ரஜினி. அந்த படத்தில் ரஜினியோட கேரக்டர் நேம் வந்து தர்மன். அதை வந்து இந்த படத்தில் வந்து டைட்டிலாக வந்து வச்சுருக்காங்க. ஸோ இந்த படம் அஸ்வத் மாரிமுத்து பண்ண போகிறாருன்னும் போது அஸ்வத் மாரிமுத்து அவர் ஆல்ரெடி ஓமை கடவுளே பண்ணார். ஓமை கடவுளே நல்ல ரெஸ்பான்ஸ். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நல்ல படம், ஒரு அசோக் செல்வன் நடித்த படம், ஆனால் நல்லா பேசப்பட்ட படம், அன்றைக்கி நல்லா ஓடிச்சு அந்த படம். ஸோ ஒரு பெரிய ஒரு நேம் வந்து அவர் கிடச்சிருந்தது அந்த படத்துலேயே. அதுக்கு அடுத்த ஒரு டிராகன்ற படம் பண்ணார். அதுலேயுமே வந்து அவர் முத்திரை பயிச்சிருந்தார். உண்மையிலுமே சொல்லப்போனால் நல்ல அழுத்தமான ஒரு படத்தை வந்து நேர்த்தியாக சொல்லக்கூடிய திறன் படைத்தவர் தான் அஸ்வத் மாரிமுத்து. ஸோ அவர் சொன்ன கதை அது வந்து ரஜினி சாருக்கு பிடிச்சிருக்கு. ரஜினி சார் இந்த படத்தில் வந்து ஒரு டாக்டராக நடிக்கிறார். முதல்ல நிறைய பேர் சொன்னாங்க 5 ரூபா டாக்டராக நடிக்கிறாருன்னு. 5 ரூபா டாக்டர் ஒருத்தர் இருக்கார், ஜெயச்சந்திரன் ஒருத்தர் இருக்கார், அந்த வண்ணாரப்பேட்டையில் அந்த ராயபுரம் பக்கம். ரொம்ப பாப்புலர், மறைஞ்சிட்டார். அவருடைய மறைவுக்கே பார்த்தீங்கன்னா மக்கள் வெள்ளம், அவ்வளோ கூட்டம் வந்தது. ஸோ அவரை மையப்படுத்தின கதை தான் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நேற்றுக்கு வந்து அஸ்வத் மாரிமுத்து அது இல்லை அப்படிங்கிறத கிளாரிஃபை பண்ணியிருக்காரு. இதில் வந்து டாக்டராக நடிக்கிறாரு, ஆனால் அது அந்த கதையை மையப்படுத்தினது கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. சப்டைட்டில் போட்டிருக்காங்க, எ டெட்லி டாக்டர் அப்படின்னு போட்டிருக்காங்க. ரஜினி வந்து காரில் ஏறி போகும்போது நிருபர்கள் கேட்குறாங்க, சார் இது என்ன மாதிரி படமாக இருக்கும் அப்படின்னா, நிச்சயமாக ஒரு கமர்ஷியல் என்டர்டெய்னராக இருக்கும் அப்படின்னு ரஜினி சொல்கிறாரு. இன்றைக்கி இருக்கிற இந்திய சினிமா நடிகர்கள் ரஜினியுடைய அந்த ஸ்டார் வேல்யூ இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து நெருங்கவே முடியாது. நல்ல என்டர்டெய்னர், பயங்கரமாக அவருடைய படங்கள் எல்லாமே
ரொம்ப பிரமாதமான ஒரு மக்களை மகிழ்விக்கக்கூடிய படமாக இருக்கும். அதில் வந்து ரஜினி வந்து ஒரு மெசேஜ் சொல்லுவார், ஆனால் மெசேஜை தாண்டி வந்து அது வந்து ஜனரஞ்சகமான படமாக இருக்கும். அப்படி தான் இந்த படமும் இருக்கும். அஸ்வத் மாரிமுத்தும் சொல்லியிருக்காரு, இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு படையப்பா ஒரு வேட்டையாடு விளையாடு 2 படத்தினுடைய கலவையாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இந்த படம் வந்து தொடங்கப்படாதா அப்படிங்கிற கேள்வி நீண்ட நாளாக இருந்துக்கிட்டே இருந்தது. ஏன்னா இயக்குநர்கள் மாற்றம்லாம் தொடர்ந்து நடந்துகிட்டு இருந்ததுனால. ஆனால் இன்றைக்கி வந்து நேற்றுக்கு பூஜை போட்டு இன்றைக்கி வந்து ஷூட்டிங்கும் தொடங்கிட்டாங்க. இது ஒரு குறுகிய கால தயாரிப்புங்கிறது தான் ரொம்ப முக்கியம். எனக்கு தெரிஞ்ச இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ஏப்ரல், அதாவது வந்து 14ஆம் தேதி 2027 சம்மருக்கு பிளான் பண்ணுறாங்க. சார் இந்த படத்தில் இப்போ பார்த்தீங்கன்னா சிம்ரன் மேமும் நடிச்சிருக்காங்க, ஒரு ஹீரோயின் ரோலாக நடிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி நமக்கு தெரிய வருது. பேட்ட படத்துக்கு அப்புறம் இப்போ அவங்க மறுபடியும் ரீயூனியன் ஆகுறாங்களே, இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? இல்லை, பேட்ட படத்துக்கு அப்புறம் ரீயூனியன் ஆகிறாங்க அப்படிங்கிறத விட சிம்ரன் அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு தமிழில் வந்து ஒரு நல்ல மார்க்கெட் இருக்குது, நல்ல டான்ஸர். அதாவது சிம்ரனுடைய டான்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப எக்ஸ்ட்ராடனரியாக இருக்கும். லேடிஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா டான்ஸ் மூவ்மெண்ட் ரொம்ப அற்புதமாக பண்ணக்கூடிய ஒரு ஆர்டிஸ்ட் தான் சிம்ரன். சிம்ரனுக்கு ஒரு பெரிய மார்க்கெட் இருந்தது தமிழ் சினிமாவில். அதுக்கப்புறம் ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் எல்லாருமே வந்து திரையுலகத்தை விட்டு ஒதுங்குவாங்க. அது ஒரு ஹீரோயினாக நடிச்சிட்டு இருந்தாங்க. இப்போ நிறைய படங்களில் வந்து நிறைய நல்ல நல்ல கேரக்டர்ஸ் வந்து சிம்ரன் நடிச்சிட்டு இருக்காங்க. பேட்டையில் வந்து ரஜினியோட சேர்ந்து நடிச்சிருந்தாங்க. மறுபடியும் இந்த படத்தில் வந்து ரஜினியோட நடிக்கிறாங்க. அவர் சிம்ரன் ரஜினின்னும் போது அந்த காம்பினேஷன் கொஞ்சம் ரிச்சாக இருக்கும். சிம்ரனும் நல்லா நடிப்பாங்க. என்ன சொல்லி கொடுத்தாலும் அதை அப்படியே திரையில் வர வைக்கக்கூடிய கெப்பாசிட்டி வந்து சிம்ரனுக்கு இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த காம்போ வந்து நிச்சயமாக நல்ல காம்போவாக இருக்கும், நல்ல ஒரு சக்ஸஸ்ஃபுல் காம்போவாக இருக்கும். அதில் எந்த சந்தேகமும் இருக்காது. ராஷி கண்ணா அப்படிங்கிற அந்த ஆக்ட்ரஸும் இருக்காங்களே, இவங்களுக்கு என்ன மாதிரியான ரோல் இருக்கலாம்? படத்தை பற்றி எதுவுமே ரிவீல் பண்ணலை. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அவர் சொல்லியிருந்தது என்ன அப்படின்னா 5 ரூபா டாக்டருடைய கதைன்னு சொல்கிறாங்க. அது கிடையாதுன்றதை அவர் சொல்லியிருந்தார். டாக்டருங்கிறத அவர் வந்து சொல்லியிருந்தார். இன்னொரு பக்கம் அனிருத் மியூசிக்கில் வந்து 8 பாடல்கள் இருக்குன்னு அவர் வந்து சொல்லியிருந்தார். ஸோ 8 பாடல்கள் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 4 பாட்டுக்கு மேலே படத்தில் வைக்கிறதே கிடையாது. ஸோ 8 பாட்டு அப்படின்னும் போது 8 பாட்டுக்கான கதையாக அது அப்படின்னா ஏதோ ஒரு ஸ்பெஷல் அதுக்குள்ளே இருக்குது. நிச்சயமாக பார்த்தீங்கன்னா அஸ்வத் மாரிமுத்து வந்து இன்றைக்கி வந்து யங்ஸ்டர்ஸ் வரிசையில் நல்ல ஒரு இயக்குனராக இருக்கார். ஸோ ரஜினி படம் அப்படின்னும் போது அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து அவர் மிஸ் பண்ண மாட்டார். அதை ஷூர் ஷாட் அடிக்கணும்னு வந்து அவர் 100% அவருடைய உழைப்பை போடுவார். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ரஜினி இருக்கார், கமல் இருக்கார். ஸோ 2 பேரும் வந்து மூத்த நடிகர்கள். அவங்களுடைய எப்படி சொல்லுது, அதாவது அட்வைஸும் வந்து அஸ்வத் மாரிமுத்து கிடைக்கும். அஸ்வத் மாரிமுத்துவே சொல்லியிருந்தார், ரஜினி வந்து நான் ஒரு உதவியாளர் மாதிரி உங்களுக்கு பல விஷயங்களை சொல்லிட்டு வருவேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். நம்ம இந்த படத்தை வந்து ஷூர் ஷாட் அடிக்கணும், ஜெயிக்கணும் அப்படின்னு வந்து அவர் வந்து சொல்லியிருக்கார் ரஜினி. அவர் எத்தனையோ படம் நடிச்சிட்டாரு. 173வது படத்துலையும் பாருங்களேன், அந்த முதல் படத்தில் இருக்கிற அந்த ஒரு எனர்ஜி வந்து ரஜினி கிட்ட இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருந்தார். அது உண்மைதான். ரஜினியை பொறுத்த வரைக்கும் அப்படின்னா இன்னைக்கும் என்னைக்கும் சூப்பர் ஸ்டாருங்கிற அந்த அந்தஸ்து இருக்குது பார்த்தீங்களா, அது தனக்கு மட்டும்தான் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு கேரக்டர். அதை தக்க வச்சுக்கணும்னு நினைக்கிறாரு. அது தப்பும் கிடையாது. ஏன்னா அப்படி ஒரு ஒரு பர்சனாலிட்டி. அவர் ரஜினி சாரை பார்த்தாலே எல்லாருக்கும் பிடிக்குங்கிற மாதிரி ஒரு பர்சனாலிட்டி. யார் யார் இந்த படத்தில் நடிக்கிறாங்க அப்படிங்கிறது அடுத்தடுத்து தெரிய வரும். புது ஆடப்ஸ் எல்லாம் இன்னும் நிறைய இருக்கும். அது அந்த படத்துக்கு தேவைப்படும். அது ஒரு ரஜினி படம் அப்படின்னும் போது அதுக்குள்ளே நிறைய அந்த கதைக்குளத்துக்குள்ளே தேவைப்படுற கேரக்டர்ஸ் எல்லாம் பெரிய பெரிய ஸ்டார்ஸாக போடுவாங்க. ஏன்னா வந்து ஒரு ஸ்டார் வேல்யூ உள்ள படம். ஸோ ஆர்டிஸ்ட்டுமே ஒரு இமேஜ் உள்ள ஆர்டிஸ்ட்டாக போடுவாங்க. ஃபங்க்ஷனில் கமல் சார் ரஜினி பற்றி ரொம்ப வந்துட்டு புகழ்ந்து பேசியிருந்திருக்காரு. நான் இந்த மாதிரிலாம் நாங்கள் கஷ்டப்பட்டு அவர் வந்தாலும் எனக்கு ஈக்குவலாக வந்துட்டார். இவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் பற்றி கூட வந்து பேசப்படுது. இவங்க ஃப்ரெண்ட்ஷிப் எவ்வளோ அழகான ஒரு அவங்களுக்குள்ள ரிலேஷன்ஷிப்புங்கிறது பேசினாங்களே, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சார்? ரஜினி கமல் ஃப்ரெண்ட்ஷிப்பை பற்றி நம்ம பேசவே தேவையில்லைம்மா. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 50 வருஷத்துக்கு மேலே 2 பேர், நான் சொன்னேன்ல 2 பேரும் போட்டி நடிகர்கள். அதுதான் ரொம்ப முக்கியம். ஒரு காலத்தில் வந்து எம்ஜிஆர் சிவாஜி இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு போட்டி, அதாவது வந்து ரஜினி கமல் அப்படிங்கிற ஒரு பேர் வந்து சினிமாக்குள்ளே வந்தாங்க. அவங்க தான் இன்னைக்கு வரைக்கும் 50 வருஷமாக ஆண்டுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் விஜய் அஜித்துங்கிற ஒரு பேர் வந்தாங்க. அதுக்கப்புறம் சிம்பு தனுஷுங்கிற ஒரு பேர் வந்தாங்க. எத்தனை பேர் வந்தாலும் இந்த ரஜினி கமலுக்குள்ள ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது பார்த்தீங்களா, ஒரு பாண்டிங் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து உண்மையாலுமே பார்த்தீங்கன்னா ஒரு ரியல் பாண்டிங்னு நம்ம சொல்லலாம். அந்தளவுக்கு வந்து கமலுக்கு ஏதாவது பிரச்சனைனா முதல் ஆளாக ரஜினி தான் போய் நிற்பார். ரஜினிக்கு ஏதாவது பிரச்சனைனா முதல் ஆளாக கமல் தான் வந்து நிற்பார். அந்தளவுக்கு வந்து ஒரு சினிமாவில் போட்டி நடிகர்கள் வந்து நண்பர்களாக இருந்திருக்கிறாங்களா அப்படின்னா இவங்க இருக்கிறாங்க. பல வருடங்களாக அந்த நட்பு வந்து அப்படியே உயிர்ப்போடு இருக்குது. இன்றைக்கும் கூட பாருங்களேன், கமலுக்கு வந்து ஒரு பிரச்சனை, கமல் வந்து தக் லைஃப் படத்தில் வந்து கிட்டத்தட்ட 200 கோடி ரூபா நஷ்டப்பட்டுட்டார் அப்படின்னும் போது கமலுடைய நஷ்டத்தை நம்ம அடைக்கணும் அப்படிங்கிற அந்த உரிமையில் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்க்கு நம்ம ஏதாவது செய்யணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் ரஜினி வந்து இந்த படமே பண்ணி கொடுக்குறாரு. ரஜினியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி யாருக்கு டேட்ஸ் கொடுத்தாலும் க்யூவில் காத்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது கமலுடைய ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் பண்ணுறதுக்கு காரணம் என்னன்னா இந்த படத்தில் வர லாபம் அது கமலுக்கு பயன்படணும் அப்படிங்கிறது தான் வந்து
ரஜினி இந்த படத்தை பண்ணுறாரு. கமலுமே வந்து பார்த்தீங்கன்னா ரஜினிகிட்ட போய் உரிமையாக கேட்குறாரு. நேற்று சொல்கிறாருல ரஜினி, அதாவது வந்து இந்த ஆஃபீஸ் திறந்தப்ப ரஜினி நம்ம பேனரில் நீங்கள் ஒரு படம் நடிக்கணும்னு சொன்னார். சரின்னு சொல்லிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் மறுபடியும் சந்திக்கும் போது பண்ணுறோம் அப்படின்னு சொன்னார். நம்ம வந்து பண்ணிடணும் அப்படின்ட்டு நான் உடனே வந்து தேதி கொடுத்துட்டேன்னு சொன்னார். அதுதான் ஒரு நட்புங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சந்தோஷங்களை பகிர்ந்துக்கிறதுங்கிறது நட்பே கிடையாது. ஒரு கஷ்டத்தை பகிர்ந்துக்கிறது தான் ஒரு நட்பு. அந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு உண்மையான நட்பு 2 பேருக்குள்ளேயும் இருக்குங்கிறது பல உதாரணங்கள் நம்ம சொல்லிகிட்டே போகலாம். பல பேருக்கு ரஜினி கமல் ஃப்ரெண்ட்ஷிப் பற்றி பல விஷயங்கள் தெரியும். ஸோ அது ஒரு லவ்வபிள் பாண்ட், அதாவது ஒரு அன்பு பத்திரம் மாதிரி. அது ஃபங்க்ஷன்லேயே வந்துட்டு ரஜினி சார் என்ன சொன்னார் அப்படின்னா, நான் வாயை திறந்தாலே பிரச்சனையாக இருக்குது, வாயை திறக்கலன்னா ஏன் வந்துட்டு ஊமையாக இருக்க, ஏன் வந்து அமைதியாக இருக்க அப்படின்றாங்க. அப்புறம் வந்துட்டு வாயில் என்ன கொழுக்கட்டை வச்சிருக்கியா அப்படின்னு கேட்டார். ஆனால் வந்துட்டு நான் பேசினா பெரிய பெரிய பிரச்சனைலாம் வருது, இது எதனால் அப்படி சொல்லியிருக்காரு? ஆக்சுவலி பார்த்திங்கன்னா ஆரம்ப காலத்தில் ரஜினி மேடையில் ஏறி பேசினா ரஜினிக்கு பேசவே தெரியாது. 4 வார்த்தை கூட ரஜினியால் வந்து தொடர்ந்து பேச முடியாது. திக்குவார், திணறுவார். வணக்கம் இருக்கிற மேடையில் இருக்கிறவங்களுக்குலாம் வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு போய் உட்காந்துருவார். அதுதான் வந்து ரஜினியோட ஸ்பீச்சாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரஜினி வந்து ரொம்ப பாப்புலர் ஆகிட்டார், டாப் ஸ்டார் ஆகிட்டார், சூப்பர் ஸ்டார் ஆகிட்டார். இந்திய சினிமாவில் மட்டும் இல்லை, உலக சினிமாலே வந்து ரஜினியை ரசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. உலகத்தில் இருக்கிற தமிழர்கள்லாம் வந்து ரஜினியை கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. ரஜினிங்கிறவர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்தியன் சினிமாவோட ப்ரைட். அப்படி தான். அப்படி இருக்கும்போது இவ்வளோ பெரிய மார்க்கெட் நம்ம வந்துருச்சுன்னும் போது ரஜினி வந்து மேடை பேச்சிலையுமே எப்படி வந்து நம்ம வந்து பேசணும், எப்படி வந்து மேடையில் இருக்கிற மேடை பேச்சுங்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா படத்தில் நடிக்கும்போது என்னென்னா ஒரு டேக் சரியாக செய்யலைன்னா இன்னொரு டேக் நீங்கள் செஞ்சுக்கலாம். இன்னும் 8, 10, 18, 20 கூட நீங்கள் வந்து டேக் போய்க்கலாம். ஆனால் மேடையில் பேசும்போது லைவாக பேசணும், ஆடியன்ஸ்க்கு முன்னாடி பேசணும். அதில் நீங்கள் எதுவுமே தப்பாக பேசிட முடியாது, ரோல் ஆகக்கூடாது. அது வந்து உங்களுடைய ஸ்பீச் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும். அதை வந்து ரஜினி ஒரு ஸ்டேஜுக்கு மேலே கையில் எடுக்கிறாரு. அவர் பேச ஆரம்பிக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கே ரஜினி எந்த மேடைக்கு வந்தாலும் அந்த மேடையை வந்து ரஜினி வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட் ஷோ மாதிரி பார்த்தீங்கன்னா அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக, அவ்வளோ ஹியூமராக பல விஷயங்களை, அறிவுபூர்வமான விஷயங்களை சொல்லி அவருடைய அனுபவங்களை கூட பார்த்திங்கன்னா ரஜினி வந்து காமெடியாகவும் ஜாலியாகவும் சொல்லி மக்களை வந்து சிரிக்க வச்சு, ரசிக்க வச்சு, கைதட்ட வச்சு, விசிலடிக்க வச்சு, கிளாப் பண்ண வச்சு பண்ணுற அந்த கெப்பாசிட்டியும் ரஜினிக்கு வந்துருச்சு. மேடை போச்சுன்னா ரஜினி பேசுகிறாருன்னா அப்படியே கட்டி போட்டுருவார். ஒரு அரை மணி நேரம் பேசினார்னா அரை மணி நேரம் ரஜினி ஸ்பீச்சை தவிர யாருமே எங்கேயுமே பார்க்க மாட்டாங்க, செல்ஃபோனை பார்க்க மாட்டாங்க, எதுவுமே பார்க்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு வந்து ஒரு அட்ராக்ஷன் ரஜினி ஸ்பீச்சில் இருக்கும். சமீபத்தில் சில அரசியல் நிகழ்வுகள்லாம் நம்ம பார்க்குறோம். அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சம்பந்தமே இல்லாமல் ரஜினியை வந்து டார்கெட் பண்ணி ரஜினியை பற்றி நிறைய நெகட்டிவான கமெண்ட்ஸு, நிறைய நெகட்டிவான விமர்சனங்கள் எல்லாம் தொடர்ந்து வந்து இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் வந்து பரப்பிட்டு தான் இருக்காங்க. ரஜினிக்கும் இந்த சமீபத்திய நிகழ்வுகளுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா அப்படின்னா எந்த சம்மந்தம் கிடையாது. ஆனால் ரஜினி தொடர்ந்து டார்கெட் செய்யப்பட்டுக்கிட்டு இருக்கார் அப்படிங்கிறது உண்மை. ரஜினி சமீபத்தில் ஒரு பேட்டி கொடுத்தார், ஏன் வந்து முதலமைச்சரை போய் சந்திக்கல அப்படின்றது, விஜய் அவர்களை போய் சந்திக்கலைன்றது ஒரு பேட்டி கொடுத்தார். அதுவுமே பார்த்தீங்கன்னா எடுத்து விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அப்போ ரஜினி என்ன நினைக்க ஆரம்பிச்சார், நம்ம பேசினாலும் அது தப்பாக பொருள் எடுத்துக்கப்படுது, நம்ம பேசலைனாலும் ஏன் நீ பேசலை அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ முதல்வர் அவர்கள் வந்து 2 நாளைக்கு முன்னாடி பிறந்த நாள் போச்சு. அந்த பிறந்த நாளுக்கு வந்து கமலஹாசன் வாழ்த்தினார், பிரைம் மினிஸ்டர் வாழ்த்தினார், நம்ம முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வாழ்த்தினார், இன்னும் பல பேர் அரசியல் தலைவர்கள், சினிமா பிரபலங்கள்லாம் வாழ்த்தினாங்க. ஆனால் ரஜினி வாழ்த்தலை அப்படின்னு சொல்லி பாயிண்ட் அவுட் பண்ணி வந்து ரஜினி விமர்சனம் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்படி விமர்சனங்கள் எதுக்கு, என்ன அவசியம் இருக்குது, கிடையாது. ஆனால் நேற்றுக்கு ஒரு ஊடகவியாளர் கேள்வி கேட்கும்போது, காரில் ஏறி கிளம்பும்போது இந்த மாதிரி நீங்கள் விஜய் அவர்களை வாழ்த்தலையா பிறந்த நாள் கேட்கும்போது, வாழ்த்தியாச்சு பேசியாச்சு அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஃபோன் பண்ணி பேசியிருக்காரு. அவர் ஃபோன் பண்ணி பேசியிருக்கிறது நமக்கு தெரியுமா, நமக்கு தெரியல. ஊடகங்களுக்கு தெரியாதனால அவர் பேசுனது கூட மறைக்கப்பட்டு உடனே ரஜினி வந்து வாழ்த்து சொல்லலை அப்படிங்கிற மாதிரி ரஜினியை வந்து டார்கெட் பண்ணி பேசுகிறாங்க. அது தவறு, அது அவசியமற்றது. ரஜினியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மூத்த நடிகர். அவர் வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 75லேருந்து சினிமாவில் இருக்கார். இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷத்துக்கு மேலே அவருடைய ஜேர்னி இருக்குது. 50 வருஷமாக அவர் வந்து தன்னை வந்து முதன்மை நடிகராக வந்து நிலைநிறுத்திட்டு இருக்காரு. அந்த மார்க்கெட்டை தக்க வைக்கிறாரு, அந்த ரசிகர் கூட்டத்தை தக்க வைக்கிறாரு. அவர் ஒரு எளிமையான மனிதர், அவர் இனிமையான மனிதர், ஒரு நல்ல மனிதர். எங்கே நீங்கள் ரஜினியை பார்த்தாலும் அவருடைய சிம்பிளிசிட்டி, அதாவது இவ்வளோ பெரிய உச்சத்துலேயும் உயரத்துலேயும் இருக்கிற சூப்பர் ஸ்டார், அவர் வந்து ஆட்டம் போட்டு என்னைக்காவது நம்ம பார்த்துருக்கோமா, எங்கேயாவது நம்ம பார்த்துருக்கோமா? அவர் எப்போவுமே எளிமைங்க. அவர் சாதாரணமான ஒரு உடையே நீங்கள் எடுத்துக்கங்களேன், அவருடைய சாதாரண ஒரு டிஷர்ட் போட்டுப்பார், ஒரு ஜீன்ஸ் போட்டுப்பார், ஒரு செருப்பு போட்டுப்பார், ஒரு வாட்ச் கையில் இருக்கும், அவ்வளோதான். வேறு பெருசாக நகை போட்டுக்கிறதோ, அதை போட்டுக்கிறதோ, அழட்டிக்கிறதோ,
திமிரு காட்டுறதோ, யார்ட்டையும் திமிரா பேசுகிறதோ, ஆணவமாக பேசுகிறதோ எதுவுமே ரஜினி வந்து பண்ண மாட்டார். ரஜினியை பொறுத்த வரைக்கும் எல்லார்கிட்டையுமே ஒரு எளிய இனிய மனிதராக தான் இன்னைக்கு வரைக்கும் இருந்துகிட்ருக்கார். நம்ம தமிழ்நாட்டில் அதாவது ரஜினி வந்து ஒரு காலத்தில் வந்து கர்நாடகாவிலேருந்து வந்தவர் அப்படிங்கிற விமர்சனங்கள்லாம் இருந்தது. அதெல்லாம் கூட வந்து ரொம்ப ரொம்ப தவறு. இன்றைக்கி யாரும் அப்படி பேசுகிறது இல்லை. நம்ம தமிழ்நாட்டில் வந்து நம்ம தமிழ்நாட்டு மக்களோட கிட்டத்தட்ட ரஜினி வந்து ஐக்கியமாகி 65 வருடங்கள் ஆயிடுச்சு. ரஜினியோட வயசு 75 வயசு. ஸோ ஒரு 15 வருடம் தான் அவர் வந்து அந்த கர்நாடகாவில் இருந்திருக்கார். இன்றைக்கி அவருடைய முழு வாழ்க்கையுமே தமிழ்நாட்டில் தான் இருந்திருக்காரு. தமிழ் மக்களை தான் நேசிருக்காரு. தமிழ் மக்கள் தான் ஒரு மூச்சு சுவாசமாக இருந்திருக்குன்னும் போது அப்படிப்பட்ட ஒரு மனிதர் திரையுலகத்தில் மட்டும் இல்லை எல்லா இடத்துலையுமே மதிக்கப்படக்கூடிய ஒரு மனிதராக வந்து ரஜினி சார் இருக்காருன்னும் போது அவருக்கான மரியாதையை நம்ம எப்போவுமே கொடுக்க தவறக்கூடாது. ஸோ இன்றைக்கி வந்து ரஜினி யாருக்கும் தீங்கு நினைக்காதவர். நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா அவர் யாருக்கும் வந்து அவர் யார் மேலேயும் பொறாமப்பட மாட்டார், யார் மேலேயும் தன்னுடைய வன்மத்தை காட்ட மாட்டார். ரொம்ப அவர் டிப்ளமேட்டிக்கான்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி நடந்துக்கக்கூடிய ஒரு நடிகராக ரஜினி இருக்காருன்னும் போது அவருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை நம்ம கொடுக்கணும். தேவையில்லாத இந்த தவறான விமர்சனங்கள், ரொம்ப குறிப்பாக சொல்ல வேண்டியதுன்னா தவறான விமர்சனங்களை வந்து இந்த மாதிரி சோஷியல் மீடியா பயன்படுத்தி ரஜினியை அட்டாக் பண்ணுறதை தவிர்க்கணும். நீங்கள் சொன்ன மாதிரி ரஜினி சார் வந்து ஒரு பெரிய முன் உதாரணமாகவும் இன்ஸ்பிரேஷனாகவும் இருக்கார். ஏன்னா அவர் பல கஷ்டங்களை தாண்டி இப்போ இவ்வளோ பெரிய ஸ்டாராக இருக்கார், ஒரு மாஸாக இருக்கார். ஆஃப் ஸ்க்ரீனில் அவர் என்ன வேணாலும் பேசியிருக்கலாம், ஆனால் ஆன் ஸ்க்ரீனில் எப்போவுமே அவர் மாஸ் தான் சார். சினிமா சார்ந்த பல்வேறு விஷயங்களை பற்றி பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி சார். நன்றி.